இப்போ நம்ம வந்து தக்காளி தொக்கு பண்ண எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல வந்து நம்ம வடை சட்டி சூடான பிறகு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா அது இதாகணும். அதுக்கப்புறம் அதில் வந்து சீரகம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். அதில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா ப்ரௌனிஷாக வந்த பிறகு அதுக்கப்புறம் அதில் தக்காளி போட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி போட்டு வதக்கிக்கிட்டே இருங்க. நம்ம வதக்கியாச்சு. அதில் நம்ம குழம்பு மிளகா பொடி போட்டுக்கலாம். கரம் மசாலா போட்டுக்கலாம். மல்லிப்பொடி போட்டுக்கலாம். தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து. நல்லா இதாகட்டும், வேகட்டும். அப்பப்போ திறந்து நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். வதங்கின பின்னாடி நம்ம அந்த இதாலேயே ஸ்பூனாலேயே நல்லா மசிச்சு விட்டுக்கணும். நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. அப்போ நல்லா இருக்கும். இது நம்ம பூரி, சப்பாத்தி, தோசை, இட்லி, சாப்பாடுக்கு எதுக்குன்னா தொட்டு சாப்பிட்டுக்கலாம். அது நம்ம கொத்தமல்லி தழை போட்டு இறக்கி விட்டா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.